நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வரேன் சார். என்ன சிவமணி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு கிடம்பு சரியில்லையா? பேசாமல் 2 நாள் லீவ் எடுத்துக்க வேண்டியதானே? என்ன சொல்லுங்க. இந்த மலேசியன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நாம் கொட்டேஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஆமாம். அந்த ஆர்டர் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் சார் ஃபேக்ட் சொல்லுது. அந்த ஆர்டர் ஜேகே கிரானைட் கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு சார். ஜேகே கிரானைட் கம்பெனிக்காரன் இப்போ தான் ஆரம்பிச்சுதான். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அவன் எப்படியே செய்வான்? ஆமாம், அவன் எவ்வளவு கொட்டேஷன் கொடுத்துருக்கான்? நம்மளை விட 50 ரூபா குறைவாக கோட் பண்ணியிருக்காங்க. 50 ரூபா வித்தியாசத்தில் 5 கோடி ப்ராஜெக்ட் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. என்னையா அது? இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வச்சுட்டு நாம் அந்த ஆர்டர் எடுத்தால் நமக்கே பெருசாக ப்ராஃபிட் வராதப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஏதோ தப்பு நடந்துச்சு. ஆமாம், ஏன் சிவமணி, இந்த கொட்டேஷனை பற்றி நம்ம 5 பேர் தானே பேசிக்கிட்டோம்? ஆமாம் சார். அப்புறம் எப்படி வெளியில் போச்சு? வெளியில் போக சான்ஸே இல்லை சார். அந்த மீட்டிங்கில் நாம் 5 பேர் தான் இருந்தோம். அந்த கொட்டேஷன் பேப்பர்ஸ் எல்லாம் ஆஃபீஸில் கூட நம்ம வைக்கல சார். உங்கள் பர்சனல் ப்ரீஃப் கேஸில் தான் சார் இருந்தது. ஆமாம், என் ப்ரீஃப் கேஸில் தான் இருந்துச்சு. அங்கிருந்து தான் அது வெளியே போயிருக்கணும். எப்படி வெளியில் போச்சு? என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லை, தமிழரசுக்கு நம்ம ஆஃபீஸில் யாருக்காவது கான்டாக்ட் உண்டா? என்ன சார்? சுரேஷை கொஞ்சம் ரூம் பறிச்சிடும். ஜீவாக்கா, இதை பாரு. எங்க கிடைச்சது? நம்ம ரூம் பின்னாடி கிடைச்சது. அன்னைக்கு நம்ம 2 பேர்கிட்ட தானே சத்தியம் பண்ணி சொன்னா இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு. இப்ப பாரு, எனக்கு என்னவோ மறுபடியும் ட்ரக்ஸ் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன். முதல்ல இதை அம்மா கிட்ட போய் சொல்லணும். ஐயோ, அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத. அவங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காங்க. சூர்யானால அம்மாக்கு ஒரே வேதனை. உலகநாதன் அங்கிளும் அடிக்கடி சூர்யாவை பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தாதுன்னு வள்ளி வேற அம்மாவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம இந்த பிரச்சனையை சொல்லி அம்மாவோட ப்ராப்ளமா பெருசு பண்ண வேண்டாம். இல்லக்கா, ஜோதி கிட்ட நம்மளே பேசலாம். அவளை நம்மளே எப்பயாவது சரியான வழிக்கு கொண்டு வரலாம். அம்மா கிட்ட சொல்லாத, வேண்டாம். இல்லக்கா, இது அம்மா கிட்ட இருந்து மறைச்சேன்னா எனக்கு என்னவோ பெரிய பிரச்சனையா போயிடும் தோணுது. ஜோதி நம்ம வீட்டை விட்டு ஓடினாலும் ஓடிடுவா. என்ன இப்படி எல்லாம் பேசுற? ஜோதி எங்கேயும் போக மாட்டா. நாம அவகிட்ட பேசி சரி பண்ணிடுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லக்கா. இது மாதிரிதான் என் ஃப்ரெண்டு கூட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் அவ வீட்டை விட்டு ஓடி கண்ட ஆம்பளைங்களோட சுத்தி சீரழிஞ்சு கடைசியில ஒரு ஹோம்ல தான் அவளை தேடி கண்டுபிடிச்சாங்க. ஜோதி அந்த மாதிரி ஓடிட்டானா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது கூட எதுக்கு கூட சொல்றேன். நான் அம்மா கிட்ட போய் சொல்லதான் போறேன். சொல்லாத, வேணாம். ஜான்சி சொன்ன கேளு. அம்மா கிட்ட. ஜான்சி, என்ன நடக்குதுங்க? அம்மா, நீ ஏன் கண் கலங்க இருக்க? கையில் என்ன? இன்ஜெக்ஷன் ஆயில் தானே? அது காட்டு. என்னது அது? காட்டு. ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? நாங்க எது பாத்துறேன். எனக்கு கண் தெரியாது நினைக்கிறீங்களா? இன்ஜெக்ஷன் ஆயில் தானே? காட்டு. ஒண்ணும் இல்ல. 2 பொம்பளைக்கு தனியா பேசிட்டு இருந்தா உடனே வந்துருவீங்களா? உங்களுக்கு வேற வேலை இல்ல? இத பாரு ஜான்சி, நீ நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. அது முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசாத.
எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் நீ. ஆமா, இந்த ஆமிங்னாலே பிரச்சனை கொடுக்கறவங்க தான். சூர்யாவை உலகநாதர்கள் பாக்குறதுனால தான் இப்ப அம்மா சாப்பிடாம தூங்காம இருக்காங்க. இந்த ஆமிங்னாலே தலகணை பிடிச்சவங்க. ச்சே. ஜான்சி, உங்க அம்மாவோட வாழ்க்கைய நீ வாழணும்னு முயற்சி பண்ணாத. உன் வாழ்க்கைய நீ வாழு. உங்க அம்மா உலகநாதர் விட்டு பிரிஞ்சது, தனியா இருந்தது, உங்க எல்லாரையும் வளர்த்தத நீ பாடம் எடுத்துக்காதமா. புரிஞ்சுதா? அது என்னன்னு காட்டு. அட காமி ஜான்சி. ஜான்சி காமி. இங்க வா. என்ன அவளை கேட்குற? நான் தான் உனக்கு கூப்பிட்டேன். இன்ஜெக்ஷன் ஆயில் தானே அது? ஆமா. அது என்னன்னு காட்டு. என்ன இன்ஜெக்ஷன்? ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேம்மா. என்ன இன்ஜெக்ஷன் காட்டு. இல்லை அன்வர் அங்கிள். சூர்யாவை அப்போ ஹாஸ்டலில் சேர்த்த போது வள்ளியம்மைக்கு ரொம்ப உடம்பு முடியாம போச்சு. அப்போ நான் தான் ஒரு பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டேன். அதனோட வெயில் தான் இது. ரூம்ல இருந்தது போல இருக்கு, கொண்டு வந்து கொடுத்தா. பி காம்ப்ளெக்ஸ் ஆயில் தானே? காமி. அதான் பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷனோட வெயில் நீங்களே சொல்றீங்களே, எதுக்கு பார்க்கணும்? ஜீவா, இங்க என்ன நடக்குது? ஒருத்தி தப்பு பண்ற, மத்த 2 பேர் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாருங்கம்மா, தப்பு சின்னதா இருக்கும் போது சொன்னீங்கன்னா அது குணப்படுத்திடலாம். அதுவே முத்தி படிச்சுனா உங்க வாழ்க்கை அழிச்சிடுமா. ஹலோ சுதாகர். யோ, அதை முதல்ல உள்ள வையா. ஏன் உள்ள வையா சொல்றேன். யோ, இங்க காருக்குள்ள உட்காந்து எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்கன்னு ஒரே கம்ப்ளைண்ட்யா. இந்த பக்கமா வாக்கிங் போறாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதான் ஏசிங்களை அனுப்பிச்சிருக்காரு. நீங்க என்னடானா? அதான் இங்கே ஒரே வரிசையாக கார் நிற்குதா? இன்ட்ரெஸ்டிங் மேட்டராக இருக்கும் போல இருக்கு. நானும் வந்து அப்படியே எழுதிக்கிறேனே. சரி வா. 1 மினிட். இது என்னோட ஃப்ரெண்ட் அருள். ஹலோ. ஹலோ அருள், 2 மினிட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். சார், அவங்க தான் தமிழரசி மேடம் வந்திருக்காங்க. மேடம், ஹலோ மிஸ்டர் ரவி. இவர் தான் எங்க எம்டி கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். ஹலோ. இப்பதாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். 5 கோடி ரூபாய் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. 5 கோடி ரூபாய் ஆர்டர் புடிச்சு கொடுத்தத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் ரவிட்ட பேசிட்டு இருந்தேன், நீங்க வந்துட்டீங்க. 100 வயசுங்க உங்களுக்கு. ஆமா மேடம், சார் இப்பதான் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாரு. எனக்கு இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதே தெரியலங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்க, என்ன வேணாலும் கேளுங்க. எது வேணாலும் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆர்டரை நல்லபடியா நடத்துங்க, அது போதும். அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. இந்த கான்ட்ராக்ட சூப்பரா பண்ணிடலாம். ஆர்டர்லாம் அட்டகாசமா பண்ணிடலாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சாரு என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் சந்தானம். நைஸ் மீட்டிங் டு யூ. ஹலோ. தப்பா நினைக்காதீங்க. 5 கோடி ரூபாய் ஆர்டர்ல சந்தோஷத்துல ஒன்றும் புரியல. செலிப்ரேஷன், ஸ்மால் செலிப்ரேஷன். நீங்க சாரி, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. சாரு நோ தேங்க்ஸ். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். அடிங்க சார். இந்த டைம்ல அடிக்காம எப்ப அடிக்க போறீங்க? ரவி, நீங்க என்ன மேடம் ராத்திரி பீச்ல? சும்மா பர்சனலா பேசணுங்கிறதுக்காக. இந்த மாதிரிலாம் இருக்கும்னு தப்பா நினைக்காதீங்க. 5 கோடி ரூபா ஆர்டர் எங்களுக்கு பெரிய ஆர்டர். இந்த ஆர்டரோட செலிப்ரேஷனை வந்து எப்படிலாம் பண்ணலான்னு அதுக்கே பெரிய பிளான்லாம் வச்சிருக்கோம் நாங்க. இது என்ன ஸ்மால் திங், சும்மா ரிலாக்ஸ்க்காக தான் சார்.
இந்த மேடம் சொல்லுங்க. வாங்குங்க சார். கம் ஆன். தேங்க்ஸ். கம் ஆன். லெட் அஸ் செலிப்ரேட். Cheers. சாப்பிடுங்க சார். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தமிழரசி மேடம், உங்களுக்கும் தவசிக்கும் ஏதோ பிரச்சனையாமே. என்ன பிரச்சனை சொல்லுங்க, முடிச்சிடலாம். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லுங்க. ஹலோ, என்ன சார் இது? பப்ளிக் பிளேஸ்ல தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ, ஸ்டேஷனுக்கு வாங்க வாங்க. இரு. என்ன ப்ராப்ளம்? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? சார், நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன சார்? பப்ளிக் பிளேஸ்ல நின்று தண்ணி அடிக்க கூடாது. ஏசி ஆர்டர். கிளம்புங்க கிளம்புங்க ஹலோ, கிளம்புங்க. இரு. யாரு யாரு உங்க ஏசி? பாண்டி பெருமாள் தானே? அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். போய. ஏய், வார்த்தையை அளந்து பேசு. போயவாயன்னு சொன்னா அவ்வளவுதான். யோ, நான் யார் தெரியுமா? இவங்க யாருன்னு தெரியுமா? சிவா கிரானைட்ஸ் ஓனர் தமிழரசி. அவங்க பவர் என்ன தெரியுமா? எதுக்கு தேவையில்லாம ஏன் பேரை இழுக்கிறீங்க? உங்ககிட்ட கேட்டா உங்களை பத்தி மட்டும் பேசுங்க. ஓகே? நீங்க இருங்க மேடம். இவங்கெல்லாம் சின்ன பசங்க. பாண்டி பெருமாள் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. டேய், யாரா எதுக்கு சில்ல எடுக்கற? டேய், என்ன சார்? நீங்க சார் என்ன பிரச்சனை சார், பப்ளிக் பிளேஸ் நின்று தண்ணி அடிக்கிறாங்க. கேட்டா உங்க ஃப்ரெண்டுன்றாங்க. ஹலோ, பாண்டி பெருமாள். என்ன பாண்டி பெருமாள் தெரிஞ்சவங்க என்ன? ரோட்ல நின்று தண்ணி அடிப்பீங்களா? இடத்த காலி பண்ணுங்க முதல்ல. சுதாகர், கிளியர் பண்ணுங்க. யோ, போங்க போங்க. சோ, நீ சந்தானம் இல்ல? ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்து பப்ளிக்கா நின்று தண்ணி அடிக்கிறியா? அசிங்கமா உனக்கு? அறிவு கிட்டவன். யார் அந்த பொண்ணு? தெரிஞ்சவங்க என்ன? கூப்பிட்டு வந்து தண்ணி அடிப்பியா நீ? நாளைக்கு மார்னிங் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ண. சார். சுதாகர், எல்லாரும் கிளியர் பண்ண. எஸ் சார். சரி, போங்க போங்க. போமா சார். போங்க சார். இப்போ அண்ணனை நம்மளை பார்க்க கூடாது, நாமளும் அண்ணனை பார்க்க கூடாது. இரு, அதுக்கு ஒரே ஐடியா பண்றேன். நான் இப்போ பதுங்கி பதுங்கி போவேன். என்ன மாதிரியே நீயும் பின்னாடி வா. என்ன மாதிரியே வரணும், சரியா? ஹேய் சூர்யா. அள்ளி. அப்புறமா வரேன். சூர்யா ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணன் பாக்குது, அண்ணன் பாக்குது. தலை முன்னி அதான் பாக்கலல்ல, எதுக்கு பயப்படுற? சரி வா.
ம் ம் குட் மார்னிங் அன்வர் சார். குட் மார்னிங்யா. ஒரு சூப்பர் ஹாட் நியூஸ். இது பாருங்க நான் வெளில கிளம்பிட்டு இருக்கேன். மேலே வெயிட் பண்ண வந்து பேசிக்கலாம். சார். முதல்ல இந்த போட்டோஸ் பாருங்க சார். பாருங்க சார். சார் நான் அன்னைக்கே சொன்னேன் இல்ல சார், சிவா கிரானைட்ஸோட தவசி பத்தி. அதோட இன்னொரு ஓனர் தமிழரசி சார். பாருங்க சார், ஒரு பொம்பளை எப்படி தண்ணி அடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. இந்த போட்டோல அவங்க கையில கிளாஸ் ஒண்ணு இல்ல, எப்படி தண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்ற சார். அப்பதான் சார் ஒரு கல்ப் அடிச்சிட்டு வச்சா. எப்ப எடுத்து எங்க எடுத்து? சார் நேத்திக்கு நைட் நான் பீச்ல ரவுண்ட்ஸ் போயிருந்தேன். 2 காரங்க நின்னுச்சு. இந்த கார்ல இருந்து தமிழரசி இந்த ஆள் இறங்கினாங்க. இந்த ஆள் ஒரு போலீஸ்காரன் சார். இந்த கார்ல இருந்து ஜேகே கிரானைட்ஸோட ஓனர் கிருஷ்ணமூர்த்தியும் அவரோட மேனேஜர் ரவியும் இறங்கினாங்க சார். 4 பேரும் சேர்ந்து பப்ளிக் பிளேஸ்ல தண்ணி அடிச்சாங்க சார். இது ஒரு நல்ல மேட்டர் ஆகிட்டுமே ஸ்டில் எடுத்தேன் சார். உடனே தமிழரசி கூட வந்த அந்த போலீஸ்காரன் என்ன அடிக்க வந்தா சண்டே ஆயிடுச்சு சார். அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்தாரு. மேட்டர் சால்வ் ஆகும் போது நான் அப்படியே நழுவி வந்துட்டேன் சார். சூப்பர் கேப்ஷன் சார். இரவு நேரத்தில் கடற்கரையில் பெண் தொழிலதிபரின் கூத்து. இந்த வாரத்துக்கு உண்டான கவர் ஸ்டோரி சார். நான் போய் மேட்டர் எல்லாம் ரெடி. மேட்டர் நல்லா இருக்கு. நான் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு தடவை விசாரிச்சுட்டு எல்லாத்தையும் போடலாம். சார் இதுல என்ன சார் விசாரிக்க வேண்டியது இருக்கு? இதே மாதிரி தான் சார் அந்த தவசி மேட்டரி அப்படியே டிராப் பண்ணிட்டீங்க. இந்த மேட்டர்ல எப்படிலாம் பண்றாதீங்க சார். நான் ஒரு சீஃப் ரிப்போர்ட்டர் சார். நான் எடுத்து அந்த மேட்டர்ஸ் போயா, டீடைல்ஸ் போயா, இல்ல ரிப்போர்ட்ஸ் போயா சார்? என்ன சார் அது எல்லாமே கரெக்ட் தான்ப்பா. செகண்ட் டைம் கன்ஃபார்ம் பண்றதுல என்ன தப்பு சார்? மேட்டர் எல்லாம் கரெக்டா விசாரிச்சுட்டு போறீங்க. குட் மார்னிங் அன்வர் சார். வாங்க. என்ன காலையிலேயே இந்த வாயாடிட்டு மாட்டிக்கிட்டீங்களா? ஆமா, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். வா மேல வா சொல்றேன். சார் இருங்க சார், ஒரு ஹாட் நியூஸ். ஆட்டாவது நியூஸ் ஆகுது. உனக்கு கன்வேஸ் 2000 சுவிட்ச் ரூபாய் ரெடியா இருக்குது. சொச்சத்தை எனக்கு கொடு. 2000 நீ வச்சுக்க. வா வா சொல்றேன். வா அன்வர் சார். சார் என்ன போட்டோ அன்வர்? இல்ல ஒண்ணு இல்ல. ஏதோ மறைக்கிறீங்களா? நான் எதுக்கு மறைக்கணும்? திவாகர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தான், அது சம்பந்தமான போட்டோ இது. 1 மினிட். அன்வர் அண்ணே, நான் தானே வள்ளியம்மா பேசுறேன். சொல்லு வள்ளி. இங்க சூர்யா குட்டியா ஸ்கூல்ல விடுறதுக்காக வந்தானே. ஸ்கூல் வாசல்ல எங்க அண்ணன்ல உலகநாத அது கார்ல சூர்யா குட்டியை கூட்டி போறதுக்காக காத்துட்டு இருக்கனே. ஓ. நான் அது கண்ணுல படாம சூர்யா குட்டியை எடுத்துட்டு போய் ஸ்கூலுக்குள்ள விட்டுட்டேன். சூர்யா குட்டியா அண்ணன் கிட்ட பேசல, நான் கூட பேசலண்ணே. ஸ்கூலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அண்ணன் என்ன பார்த்து சிரிச்சது. நான் அதை பார்த்து முறைச்சிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அண்ணன் கார்ல ஏறி போயிடுச்சுண்ணே. நான் வீட்டுக்கு வந்த பிறகு அண்ணன் மறுபடியும் வந்து சூர்யா குட்டியை கூட்டி போயிடுச்சுன்னா அதான் இங்கே இருந்து அண்ணன் வருதான்னு பார்த்தேன். வரலண்ணே, அதான் ஸ்கூல்ல இருந்து உனக்கு போன் பண்றேன். மத்தியானம் மறுபடியும் எத்தனை மணிக்கு போற ஸ்கூலுக்கு? மத்தியானம் 2:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுறேன். வெரி குட். ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்ட வள்ளி. தேங்க்ஸ்ண்ணே. நானே இப்பெல்லாம் ரொம்ப புத்திசாலி ஆயிட்டேன். அண்ணாமலையை விட நான் தானே ரொம்ப புத்திசாலி. உங்களுக்கு ஏதாவது யோசனை வேணா என்கிட்ட கேளுங்க. சரிம்மா, சாயங்காலம் முடிஞ்சா நான் அதே டைம்க்கு வந்துடுறேன். வாங்கண்ணே, நான் 2:30 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். நீங்களும் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். சரிம்மா. வச்சுட்டா? ஓகே. என்னாச்சு? நேத்து நீங்க சூர்யாவை அடிச்சிட்டீங்க. பாவம், அவ ரொம்ப வருத்தப்பட்டா. அதுக்கப்புறம் நான் அவகிட்ட உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் புரிய வச்சேன். அவளும் புரிஞ்சுக்கிட்டா. அதனோட பிரதிபலிப்பா இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. உலகநாதன் சூர்யாவை பார்க்க ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. ஆனா சூர்யா ஒரு வார்த்தை கூட பேசாம ஸ்கூலுக்குள்ள போயிட்டார். அதுதான் வள்ளி போன் பண்ணி சொன்னான். அவர் ஏன் இப்படி பண்றாரு? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாரா? நீங்க வாங்க அந்த அவர்கிட்ட போய் தெளிவா என்ன எதிர பேசிட்டு வரல. எதுக்கு பேசணும்? பேச்சுவார்த்தைன்னு போனாலே அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும் இல்லையா? ஒண்ணும் பேச வேண்டாம். சூர்யா நம்ம பொண்ணு. இனிமே உலகநாதன் கிட்ட பேசவே மாட்டா. போதுமா? அவர்தான் அப்பானே சூர்யாக்கு தெரியுமா? இல்ல இல்ல, நேத்து நான் அவகிட்ட பேசும்போது கூட உலகநாதன் பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அவளுக்கும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, சூர்யா உங்க குழந்தை, ஒன்னும் ஆகாது. டோன்ட் வரி. நீங்க உள்ள போங்க, எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, முடிச்சு வந்துடுறேன். Cheer up.
தங்கம், இன்னைக்கு அவனை உண்டில்லன் பண்ணிடலாம். ஆமாயா, நீ தைக்கிற தெப்புக்கு சிகரெட் ஒண்ணுதான் குறைச்சல். ஆமா, புள்ளையோட யூனிஃபார்ம் என்னாச்சு? தைச்சு கொடுத்துறேன் சார். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், தைச்சு கொடுத்துறேன். ஆமா, 2 நாளும் 3 மாசம் அப்புறம் தீபாவளி வரு, பொங்கல் வரு, நியூ இயர் வரு, இப்படியே வருஷம் முடிஞ்சு போயிரு. புள்ள யூனிஃபார்ம் போட்டுட்டு போக மிஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கய்யா. ஓவர்லாப் மிஷின் சரியில்லை சார். 2 நாள் டைம் கொடுங்க சார், கண்டிப்பா தைச்சு கொடுத்துறேன். ஓவர்லாப், இதே வார்த்தையை என்கிட்ட 400 டைம் சொல்லிட்டேன். செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு இந்த தெருவுல தான் வருவேன். சந்தே கேஸ் உள்ள முடிச்சு போட்டுருவேன். புள்ள துணி தைக்கலினா தைச்சு தரேன் சார், கோவப்படாதீங்க. ஆமா, உங்களோட கோவப்பட்டுட்டாலுங்க. ரப்பி ஹாய்டா. என்ன சட்டை தைச்சியா தைக்கலையா? 2 நாள் போட்டு கூட கண்டிப்பா தைச்சு கொடுத்துறேன். ஏய், எப்படா தைச்சு போற? ஓவர்லாக் போட கொடுத்துருக்கேன்ப்பா. 2 நாள் உனக்கு கண்டிப்பா தைச்சு கொடுத்துறேன். அடப்பாவி, இதே 5வது முறையா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ராஜா அடிக்கிறப்ப ஊருக்கு போயிருக்கான். 2 நாள் திரும்பி வந்துடுவான். கண்டிப்பா நான் உனக்கு தைச்சு கொடுத்துறேன். போதுமா? சட்டை மட்டும் நீ தைச்சு கொடுக்கலான்னு வச்சுக்கேன், நான் யாரும் தெரியும்ல. சரி. ஹலோ, உங்க பேர் என்ன? யார் நீங்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், உன் பேர் என்ன? எங்க வேலை பார்க்குற? யார் நீங்க? நீங்க எதுக்கு என் பேர்லாம் கேட்குறீங்க? ஏய், ஹலோ, வீடு கை எடுங்க, கை எடுங்க, கை எடுத்துட்டு பேசுங்க. 2 நாளைக்கு முன்னால பீச்சில். பீச்சா? கரெக்ட் கரெக்ட். நீ தானே எங்களை ஸ்டில் எடுத்த போட்டோ எடுத்தது? நீ தானே? பீச்சுக்கே வரலீங்க 2 நாள் முன்னாடி. டேய், அப்பா அசின் கம்சன் வந்தாரு, கைகளை நடந்தது. அந்த கேப்ல நீ எஸ்கேப் ஆயிட்ட. ஐயோ, எனக்கு கேமராலாம் பிடிக்க கூட தெரியாதுங்க. இது வரைக்கும் பிடிச்சது கூட கிடையாதுங்க. நீங்க யாரையோ தப்பா நினைச்சு விடுங்க. டேய் டேய், வரங்க. யோ, திவாயா. என்ன சார்? ஆமா, இவன் பேர் என்ன? எங்க வேலை பார்க்கறான்? பேரு திவாகர். சூரியன் பத்திரிகையில ரிப்போர்ட்டரா இருக்கான். சூரியன் பத்திரிகையிலயா? ஆமா, வீடு எங்க இருக்கு இவனுக்கு? வீடு வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்துல இருந்தது. ஆனா இப்ப அங்க இல்ல, வேற எங்கேயோ மாத்திட்டான். என்ன கேட்டு சொல்றேன், என்ன முக்கியமான விஷயமா? ஒண்ணு இல்ல, ஆனா இவனை பத்தி நான் விசாரிச்சதா தெரிய வேண்டாம். இவனை பத்தின எல்லா டீட்டெயில் எனக்கு வேணும். என்ன? சரிங்க சார். போ, உள்ள துணி தேய். ஹலோ. தமிழ், நான் சந்தானம் பேசுறேன். ஒரு நிமிஷம். 2 நாளா உம்மனு முறைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் என் மேல பாசம் வந்து ஒரு ஃபோன் பண்ண தோணுச்சா? அடா, அதை விடு. ஒரு முக்கியமான விஷயம். 2 நாளைக்கு முன்னால நம்மள பீச்ல வச்சு போட்டோ எடுத்தானே. ஆமா, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அவன் இப்ப நான் பார்த்தேன், விசாரிச்சுட்டு இருக்க எஸ்கேப் ஆயிட்டான். அவன் எங்க தெரியுமா வேலை பார்க்கறான்? எங்க? சூரியன் பத்திரிகை ஆபீஸ்ல. என்னது? அவன் பேரு திவாகர். சூரியன் பத்திரிகை ரிப்போர்ட்டர். அண்ணாமலை நம்மள ஃபாலோ பண்ண சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நிச்சயம் தவசி கிட்ட சொல்லுவா. தவசி உன்னை விசாரிப்பா, நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சரி, மத்த நேர்ல பேசுறேன். வச்சுட்டுமா? சரி. என்னடா தங்கம்? யார் கூடப்பா பேசிட்டு இருந்தீங்க? நானு என் மேலதிகாரிகிட்ட பேசிட்டு இருந்தேன். ராசாச்சி கூட தானே பேசியிருந்தீங்க? ராட்சசியா? அப்படின்னு யார் சொன்னா? அம்மா. அம்மாளுக்கு வேற வேலை கிடையாதுங்க. வா. அக்கா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? போன்ல யாரு? இல்ல, மேடம்னு கூப்பிட்டா உங்களை விட்டு விலகி இருக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் அக்கான்னு கூப்பிட்டேன் மேடம். சரி சரி, நீ புறப்படு. நான் நாளையில இருந்து ஆபீஸ்க்கு போறதா இல்லக்கா மேடம். ஏன், என்னாச்சு உனக்கு? தவசி சார் ரொம்ப விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என் மேல ரொம்ப சந்தேகப்படுறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா மேடம். என்ன அக்கானே கூப்பிட்டு தொலை. உங்க கூடயே இருக்கிற மாதிரி பர்சனலா ஒரு வேலை போட்டு தாங்கக்கா. எங்க அப்பாக்கு எந்த வேலையும் இல்ல. எப்ப பார்த்தாலும் சீட்டுன்னு சீட்டு விளையாண்டுட்டே இருப்பாரு. எங்க அம்மா ஒரு சினிமா பைத்தியம். 3 ஷோவும் சினிமாக்கு போயிட்டே இருப்பாங்க. என் தம்பி மட்டும்தான் சம்பாதிக்கிறான். உன் தம்பி என்ன வேலை பார்க்கறான்? பத்திரிக்கை ஆபீஸ்ல ரிப்போர்ட்டரா இருக்கான். எந்த பத்திரிக்கையில? நம்ம தவசி சார் தங்கச்சி அண்ணாமலை வச்சிருக்காங்கல்ல, சூரியன் பத்திரிக்கை. எங்க? சூரியன் பத்திரிக்கையில. நீ உன் தம்பி கிட்ட பேசி என்னை பத்தி ஒரு ஏதாவது போட்டோ இல்ல
தகவல் ஏதாவது பத்திரிக்கையில போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ உடனே என்கிட்ட சொல்றியா? அவன் ஒரு முசுடுக்கா. அவன் கிட்ட ஏதாவது கேட்டா நியாயம் தரமுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால அவன் கிட்ட பேசுறதே இல்ல. சரி பரவாயில்ல, அவன்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவன் பேக் இல்ல டைரி இந்த மாதிரி ஏதாவது அவன் ஐட்டம்ஸ்ல என்னை பத்தி ஏதாவது தகவல் இருக்கான்னு தேடி பார்த்து சொல்றியா? சரிக்கா. சரி நீ கிளம்பு. வேலை? ஏன் மறுபடியும் மறுபடியும் வேலை வேலைன்னு உயிரை வாங்குற? நீ என்கிட்ட விசுவாசமா இருக்கிறதுக்கு உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்ல? ஆமா. நீ மறுபடியும் தவசிக்கிட்டே போய் வேலையை பாரு. அவர் உன்னை வெளியே விரட்ட மாட்டாரு. அப்படி உன்னை வெளியே அனுப்புறதா இருந்தா இப்ப நீ வாங்குற சம்பளத்தை விட அதிக சம்பளத்துக்கு உன்னை ஜேகே கிரானைட்ஸ்ல சேர்த்து விடுறேன். சரியா? சரிக்கா. இப்போ நீ என்ன அக்கௌண்டண்டா தானே இருக்க? ஆமா. அங்க உன்னை மேனேஜரா சேர்த்து விடுறேன். சரிக்கா. புரியுதா? கிளம்பு. வரேன்க்கா. குட் ஈவினிங்மா. ஏன் இங்க வந்த? அம்மா நேற்று நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது யார் கூடயும் பேசலம்மா. இன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு போய் நான் யார் கூடயும் பேசலம்மா. நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேம்மா. ஆனா காலையில நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னை யாரோ பார்த்து முறைச்சிட்டு இருந்தாங்கம்மா. நான் திரும்பி கூட பார்க்கலம்மா. வள்ளி தான் திரும்பி பார்த்துச்சுமா. அம்மா என் கூட பேசுமா ப்ளீஸ்மா. பழம் போடுமா மா ப்ளீஸ். உன்னை விட்டா நான் வேற யார் கூட பேச போறேன்? நீ எனக்கு மட்டும் பொண்ணா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எங்க என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயந்துதான் நான் உன்னை அடிச்சேன். அம்மா என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா என் கூட பேசாம மட்டும் இருந்ததுமா ப்ளீஸ். சரி, இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன், பேசாம இருக்க மாட்டேன். அம்மா நீ யார் கூட வந்த? என் கூட. ஸ்கூல் முடிஞ்சதும் நான் போய் பிக்கப் பண்ண போனேன். வா ஐஸ்கிரீம் சாப்பிட போலான்னு சொன்னாக்கா இல்லை நான் அம்மாவை பார்த்து ஆகணும்னு சொன்னான். ஏய் அம்மாவை நீங்கள் பட மாட்டீங்களா? இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? அம்மா ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கணுமா? ஃபேமிலி பேக்கா? உனக்கா? ஆமா, நம்ம 3 பேர் ஒரு ஃபேமிலி தானே. அப்ப வீட்ல இருக்கிறவங்க? அதெல்லாம் தண்ட சோறுங்கம்மா. எக்ஸெப்ட் வள்ளிமா. அடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கேன். வா வா வா. ஜோக்கர் கண்ணா, இவ்வளவு நேரமா உங்ககிட்ட தாண்டா நான் தொண்டைகிழியே கத்திக்கிட்டு இருந்தேன். டேய் இன்னைக்கு மட்டும் நீ என்கிட்ட வந்துரு. நீ வந்துட்ட புல்லு 10,000 ரூபாய் அடிச்சிருவோம்டாப்பா. காலங்காத்தால சீட்டு கட்ட கையில வச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லாவாப்பா இருக்கு? ஏன் மத்தியானம் ஆட சொல்றியா? போடா, நீ திங்கிற வேலையை பாடுறா. என்னது அந்த படத்தோட கதை பாபி மாதிரியே இருக்கா? அதான் அந்த ஒரிஜினல் பாபி படமே காமதேனில் ஓடிட்டு இருக்கே. அதெல்லாம் வேணாம். நீ இன்னைக்கு மத்தியானம் மேட்னி ஷோக்கு உதயம் தேட்டர் வாசல்ல வந்து நில்லு. நான் கட்டாயமா வந்துடுறேன். மறந்துடாத, அப்புறம் முடிவு பண்ணுவோம். ஓகே? ஏண்டி அடியே அடியே நீ சீட் ஆடுறதுக்கு வச்சிருக்கேன்டி. நான் சினிமாக்கு போணுங்க. நான் சீட் ஆடுறது முக்கியமா நீ சினிமாக்கு போறது முக்கியமா? நான் சினிமாக்கு போணும். நான் சினிமாக்கு போணும். என்ன பேசுற நீ? என்னம்மா காலங்கத்துல பணத்துக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பின்ன என்னடி, நான் சினிமா போறதுக்கு உங்க அப்பா காசு கொடுக்க மாட்டேங்கிறார். தியேட்டருக்கு போக முன்னால இருக்க முடியாதா? நம்ம வீட்ல தான் டிவி இருக்குல்ல, எவ்வளவு மெகா சீரியல்ஸ் போடுறான், அத பாருமா. ஏய் ஷீலா, ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சுல, கிளம்பு. என்னடா மிரட்டுற? அப்புறம் பாரு. அம்மா ஷீலா, உன் தம்பியை நீ மிரட்டாதம்மா. அவனை வச்சுதான் நம்ம குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கே அவனுக்கு ஒரு வசதியான இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி அங்க வாங்குற வரதட்சணையை வச்சுதான் உன் கல்யாணத்தையும் முடிக்க போறேன். அப்புறம் என் கடனையும் அடைக்க போறேன். அப்பா அப்பா, என்னடா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. ஏண்டா? எங்க அக்காவுக்கு நான் உழைச்சி என்னோட சொந்த செலவுல கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ஒன்னும் அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. எனக்காக யாரும் கவலைப்பட தேவையில்ல.
என் கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அதை நானே பாத்துக்கிறேன். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் கிளம்புறேன். அம்மா பாக்குறேன் ஒரு பெரிய கிளப் ஓனரா பாரு. என்ன ஏய் அதெல்லாம் வேணாண்டி. வயசானவனா இருந்தாலும் ஒரு தியேட்டர் ஓனரா பாரு. ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா? நீங்க திருந்த மாட்டீங்களா? இப்போ கொண்டு விட்டு வர குழந்தை ஸ்கூலுக்கு போன கதை தருங்க. உங்க டைம் முடிஞ்சு போச்சு. போமா இடத்தால் பண்ணி போ. நீ வா நம்ம உள்ள போலாம் வா. ஏமா சொல்ல கேட்க மாட்டேன். இடத்த காலி பண்ணுமா. என் வேலையை காலி பண்ணி முடியோட இருக்க. நீ ஒண்ணு வந்த லேட்டா வா. இல்ல யாரும் சொல்ல ஓடி போயிடு. போ இடத்த காலி பண்ணுமா. ஏன் குழந்தை திட்டுற? இந்த மாதிரி பண்ணனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். இல்லனா அண்ணாமலை கிட்ட சொல்லி உன்னை வேலைய விட்டு தூக்கிடுவேன். ஏமா கத்துற? போமா முதல்ல. யார் கத்துறா? நீதான் கத்துற. அங்க பாரு புலி பிடிக்கிறவன் நிக்கிறான். இங்கே பாக்குறான் பாரு. நான் சூரியகுடியை கூட்டு பண்ணனா அந்த புலி பிடிக்கிறவன் சூரியகுடியை கூட்டு போய் வேற ஏதாவது ஊர்ல கண்ணு மூக்கு காதெல்லாம் அறுத்து வித்துருவான். நீ மரியாதை ஸ்கூலை திறந்து விடு. இல்லனா அண்ணாமலை கிட்ட சொல்லுவேன். ஸ்கூலை திறந்து விடு. நீ திறந்து விடலனா நான் உன்னை கடிச்சிடுவேன். திறந்து விடு. உள்ள பெரிய தலைவலி போய். உள்ள போய். சீக்கிரம் திறந்து விடு. சூரியகுடி போயிட்டு வா. பை. பை. வெளியே வா. வர மாட்டேன். வெளியே வா. வர முடியாது. யார் சார் நீங்க? ஏன் லேடிஸ் தகராறு பண்றீங்க? எங்க அண்ணன் தான். எங்க குடும்ப பிரச்சனை நானே தீர்த்துக்கிறேன். ஆட்டோமேன் உள்ள உட்காருங்க. என்ன வள்ளி? வாட்ச்மேன்ட்ட புள்ள பிடிக்கிறவன் அவன் சொல்லிட்டு இருக்க? நான் அண்ணன் இல்ல. நீ உனே அண்ணன் கிடையாது. நீ இந்த ஸ்கூல் பக்கம் வந்தாலே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க சொல்லி எங்க அன்வர் அண்ணன் சொல்லிருக்கு. என்னது? அன்வர் உனக்கு அண்ணனா? ஆமா, அன்வர் அண்ணன் தான் எனக்கு அண்ணன். நீ சூர்யா குடி கடத்திட்டு போய்டுவேன்னு சொல்லிருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? சூர்யா என் பொண்ணு. அவளை கடத்திட்டு போவனா? சூர்யா குடி ஒண்ணு உன் பொண்ணு கிடையாது. நீ ஒண்ணே எனக்கு அண்ணன் கிடையாது. இங்க இருந்து போ. நீ போ இங்க இருந்து. இல்லனா புள்ள பிடிக்கிறவன் கத்தி ஊரை கூட்டிடுவேன். கத்திடுமா? கத்திடுவேன். கத்த போறேன். புள்ள பிடிக்கிறவன். ஐயோ புள்ள பிடிக்கிறவன். ஹலோ சங்கீதா, நான் மனசா பேசுறேன். என்னோட பர்த்டேக்கு காஃபி பாப்பா புக் பண்ணியாச்சு. நான் வரதுக்கு 5-10 நிமிஷம் லேட் ஆகும். அந்த ஒட்டகச்சிவிங்களுக்கு கொஞ்சம் சோள பொரி போட்டு வை. இது வந்துடுறேன். இது எதுக்கு இங்க வந்துட்டு போகுது? செம்மங்கி இந்த இடத்துல காஃபி சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிடுச்சா? தேங்க்ஸ். வெல்கம். என்னங்க இது ஈஸ்ட்மேன் கலர்ல போட்டு தாக்குறீங்க? குடிக்கிறதுக்கா இல்ல பாக்குறதுக்கா? உங்க ஐம்புலங்களையும் கவர் பண்றதுக்காக தாங்க இந்த ட்ரிங்க் கொடுத்துருக்கோம். என்ஜாய் பண்ணுங்க. இன்டர்வியூ கூல் ஆரம்பிக்கலாம். குடிக்கலாம்ல? நிச்சயமா. இன்டர்வியூவை கூலாவே ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. சுபா, இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் காஃபி பப்ஸ் அப்படிங்கிறத சென்னையில் ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் உள்ள 5 ஸ்டார் ஹோட்டலில் காஃபி ஷாப் இருக்கு இல்லையா? பட் அந்த காஃபி ஷாப்பெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம்.
எனக்கு என்னமோ இங்கே சராசரி மனுஷங்க வர முடியாதுன்னு தோணுது. பாக்கெட் ஃபுல்லாக பர்ஸ் நிறையா கட்டாக பணம் வச்சவங்க தான் உள்ளே வரலாம் போல இருக்கு. தப்பான எண்ணம். நீங்க உள்ள வந்து எங்க மெனு கார்டை பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது காஃபி ப்ரைஸஸ். ஸோ ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். மானசம். இங்கே வர கஸ்டமர்ஸ் பில் பே பண்ணிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு போகாமல் பர்த்டே பார்ட்டிஸ்க்கெல்லாம் கூட அலோவ் பண்ணுறீங்க போல இருக்கு. கண்டிப்பா ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம் நாங்க இதை. பில் பே பண்ணிட்டு நீங்களும் பாய் சொல்லி எங்களை மறந்துடக்கூடாது, நாங்களும் கண்டிப்பா உங்களை மறக்கக்கூடாது. சராசரி மனுஷங்களோட வாழ்க்கையில 3வது இடத்தை பிடிக்கணுங்கிறதா எங்களோட குறிக்கோள். அதனால தான் பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாம் நாங்க கண்டக்ட் பண்றோம். அப்புறம் சுபா, இங்கே 3வதா மானசான்னு ஒரு பேர் எழுதிருக்கீங்களே, அது யாரு? மானசா ஃபேஷன் டிசைனர்னு சொன்னாங்க. ஹலோ. இது வந்துட்டேன்டி. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. வந்து சொல்கிறேன். ரொம்ப குதிக்காது. வர வெயிடி. ஹலோ. ஹலோ, நீங்க யாரு? நீங்க யார் பேசுறது? நான் ஜீவாவோட சிஸ்டர் பேசுறேன். ஜீவாவோட சிஸ்டரா? அவ குரல் மாதிரி தெரியலையே. ஜீவா, யாரோ குரல்ல மாத்தி பேசுறாங்க. பேசு. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். ஹலோ, உங்க பேர் ஜீவா தானே? நீங்க யாரு? என்ன ஜீவா, நானே தான். மானசான்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டீங்களே. நீங்க தான் இவ்வளவு நேரமா மனசா கிட்ட குரலை மாத்தி பேசுனீங்களா? ஆமா, உங்க ஃப்ரெண்ட் செம்மங்கி கிட்ட மனுஷன் பேசுவனா? ஹலோ, அவங்க என் ஃப்ரெண்டு. அவங்கள குரங்கு அது இதுன்னு சொன்னீங்க, அவ்வளோதான். இப்போ என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்க? ஃபோன் பண்ணோன்னு தோணுச்சு. ஏன் தோணுச்சு? தோணுச்சு. அதான் ஏன்? ஜீவா, இங்க பாருங்க. ஏன் தோணுச்சு, எதுக்கு தோணுச்சு, இதெல்லாம் நம்ம நேராக உட்காந்து முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? இருக்கு. இன்னைக்கு மனசோட பர்த்டே பார்ட்டி. நாங்க தான் போறேன். ஏன் கேக்குறீங்க? அந்த செம்மங்கி பர்த்டேக்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம். என்ன நீங்க? நான் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போவேன். போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? என்ன ஜீவா இப்படி பேசுறீங்க? நானும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க கூட காஃபி சாப்பிட்டோன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்க என் கூட தான் வரணும். அங்கெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லை. திவாகர், நம்ம ஏதோ 2 தடவை பார்த்தோம், பேசினோம். என் தங்கச்சி போலீஸ் கிட்ட மாட்டினோன்னே நீங்க தான் அவளை காப்பாத்தினீங்க. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கேன். இப்போ என்னமா திடீர்னு காஃபி சாப்பிடுவான்னு சொல்றீங்க? என்ன தைரியம் உங்களுக்கு? தைரியம் தான். நீங்க வரணும். என் கூட காஃபி சாப்பிட வரீங்க? வரமாட்டேன். வரமாட்டேன். வரீங்க? வரமாட்டேன். இடம் எங்கங்கிறத அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றேன். வரீங்க? பாய். இங்க பாருங்க, நான் என்ன ஃபோன்ல வரமாட்டேன் சொல்லிட்டு இருந்த? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? சிஸ்டர்லாம் சொன்னாங்க. வீட்ல இருந்தானே ஃபோன் வந்தது. மனசா, ஸ்மால் ப்ராப்ளம். ஈவினிங் உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு என்னால வர முடியாது. என்னது? பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாதா? நீயும் நானும் 4 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? எந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீ இல்லாம இருந்திருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்தே ஆகணும். இல்ல மனசா, ஒரு முக்கியமான வேலைன்னு தான் அம்மா ஃபோன் பண்ணாங்க. நான் அவசியம் போயே ஆகணும். அதெல்லாம் முடியாது. நீ வந்தே ஆகணும். ஐயோ ப்ளீஸ் மனசா, சொன்னா கேளு. அது வந்து ஹலோ. ஹலோ ஜீவா, நான் தான் பேசுறேன். நான் ஜீவா தான் பேசுறேன். இடம் எங்கங்கிறத அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஆனால் ஈவினிங் கரெக்டாக 5 o'clock வந்துருங்க. காஃபி சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கேட்டு போயிடுங்க. என்ன ஜீவா, ஓகேவா? இல்ல, நான் நீங்க என் கூட தான் வரீங்க. அப்புறம் இந்த செம்மங்கி பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் போய் உங்க இமேஜை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஜீவா, மனுஷங்கள்லாம் குரங்கோட பர்த்டே பார்ட்டிக்கு போய் போகலாமா? அதனால இடம் எங்கன்றத அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். பாய்.
இவ்ளோ நேரம் அந்த சாம்பார் கூட தான் பேசிட்டு இருந்தியா அவன் என்னடானா என்ன குரங்குன்றா நீ கேட்டு சிரிச்சிட்டு இருக்கியா என்ன லவ்வா அந்த ஆளோட லவ்வா உனக்கு சொல்லு லவ்லாம் ஒண்ணும் இல்ல பின்ன என் பர்த்டே பார்ட்டிக்கு வராம அந்த ஆளோட ஊர் சுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா ஐயோ இல்ல திடீர்னு வர சொன்னனே முடியாதுன்னு சொல்ல முடியல போய்டுவியா நீயும் நானும் 4 வருஷம் ஃப்ரெண்ட் தெரியும்ல ஐயோ தெரியும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா அதெல்லாம் முடியாது நீ என் பர்த்டே பார்ட்டிக்கு வரல உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க ஐயோ அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாம் உன் பர்த்டே பார்ட்டிக்கு நான் வரேன் போதுமா ப்ராமிஸ் ஓகே இப்பதான் நல்ல பொண்ணு ஓகே ஏய் ஜீவா அந்த சாம்பார் பத்தி ஒரு ஜோக் சொல்லட்டுமா என்ன ஓ பேட் கேர்ள் அக்கா என்ன பார்கவி தம்பி வந்து காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கு என்னன்னு கேளுங்க உலகநாதா உலகநாதா Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.